அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல், அதாவது நம் தலை நடு உள் மத்தியில் நம் உயிர் ஒளியாக இருக்கிறது. இந்த உயிர் என்ன என்றால், பேரொளியாகிய அந்த பரமாத்மாவின், அதாவது இறைவனின் அம்சமே நமது உயிர். நம் உயிர் ஒளி நம் தலை நடு உள் மத்தியில் இருப்பதற்கு என்ன காரணம்? அதாவது நம்ம உடம்பாகிய ஆலயத்தில் நமது தலையின் நடுவில் ஏன் உயிர் இருக்க வேண்டும்? என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அதாவது உடம்பாகிய நமது ஆலயத்தில் பிரதானமானது நமது தலை. ஏனென்றால் நம் தலையில்தான் 5 புலன்களும் இருக்கிறது. கண், மூக்கு, வாய், செவி, மெய் என்று சொல்லக்கூடிய 5 புலன்களும் நம் தலையில் இருப்பதால் நம் தலையே நம் உடம்புக்கு பிரதானம். அதனால தான் இறைவன் தன்னுடைய அம்சமாகிய நம் உயிரை நம் தலையின் நடுவில் உள் வைத்திருக்கிறார். நாம் ஏன் இந்த உயிரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தன்னை அறிந்தால்தான், நம் உயிரை அறிந்தால்தான் நாம் இறைவனை அறிய முடியும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தனக்குள் இருந்து தானே அர்ச்சிக்கின்றானே என்று திருமந்திரத்தில் திருமூலப் பெருமானும் வாழையடி வாழையென பல சித்தர் மகான்களும் இந்த தன்னை அறிதல், நான் யார் என்றுதான் நம்மை தெரிந்து கொள்ள வழிவகை செய்துள்ளார்கள். போன நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளல் பெருமானும் தனது திரு அருட்பாவில், தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று நமக்கு நான் யார், ஆன்மா, இந்த ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ளவே நமக்கு வழிவகை செய்துள்ளனர். அதனால் கண்டிப்பாக நாம் நம் உயிரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உயிரை எப்படி பார்ப்பது என்பதை பற்றி அடுத்த பதிவில் நாம் தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். நன்றி. குருவே சரணம். திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் திருவடிகள் போற்றி. ஞான சத்குரு சிவசெல்வராஜ் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவே சரணம்.